வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய மழை தகவல், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிப்பு இந்த வீடியோவில் முழுவதுமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழகம் மற்றும் இலங்கைக்கு அடுத்த மழை சுற்று தொடங்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக இலங்கையில அடுத்த ஒரு சில நாட்களுக்கு தொடர்ந்து மழை பதிவு இருக்கும். ஸோ இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உங்கள் பணிகள் ஒவ்வொன்றையுமே நீங்கள் வானிலையை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. ஸோ இன்றைய தினம் காலை முதலே இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், ஊவா மாகாணம், மேற்கு மாகாணத்தின் ஒரு சில இடங்கள் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் பிற்பகல் 1 மணிக்கு பிறகாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் கனமழை பதிவாகும். ஒரு இடங்கள்ல மிக கனமழை பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் மாலை வரைக்கும் தொடரக்கூடிய இந்த மழையின் வாய்ப்புகள் இரவு வேளைகள்ல இலங்கையின் வடமத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம், மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், தென் மாகாணத்தின் ஒரு சில இடங்கள் பரவலாக மழை இருக்கும். பொத்துவில், பதுளை, அம்பாறை, மட்டக்களப்பு, பொலன்னறுவை, கண்டி, சிலாபம், புத்தளம், அனுராதபுரம், திருகோணமலை, காரைத்தீவு வரைக்கும், மேடவாச்சியா போன்ற இடங்கள் வரைக்கும் மழையினுடைய தாக்கம் எதிரொலிக்கும் நண்பர்களே. ஸோ இரவு நள்ளிரவு புதன்கிழமை நாளை காலை அதிகாலை வரைக்கும் இந்த மழையானது தொடர்ந்து இலங்கையில அனைத்து பகுதிகளிலும் பரவலாக பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக தமிழகம், இலங்கையின் வெப்பநிலையை நாம் பார்க்கலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரையில தமிழகத்தில வறண்ட வானிலை இருக்கும். காலை அதிகாலை நேரங்கள்ல பனி மூட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குளிர் சற்று காணப்படும். இலங்கையை பொறுத்தவரையில காலை நேரங்கள்ல இன்று செவ்வாய்க்கிழமை வறண்ட வானிலையும் பனி மூட்டமும் இருக்கும். காலை 10 மணி நண்பகல் வரையிலும் லேசான மழையும், பிற்பகல்ல மழை இருப்பதனால வெப்பநிலை சற்று மாலை வேளைகளில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மீனவர்களுக்கான எச்சரிப்பை பொறுத்தவரையில புயல் காற்றின் எச்சரிப்பு எதுவும் தற்பொழுது இல்லை. மழையின் காரணமாக ஏற்படக்கூடிய உங்களுக்கான ஒரு தடங்கல்கள் இருக்கலாம். நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளை, உள்ளூர் வானிலை தகவல்களையுமே நீங்கள் பார்த்துவிட்டு உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்வது உங்களுக்கு நல்லது. ஸோ தொடர்ந்து நாளைய தினத்தின் மழை தகவல்களை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஸோ நாளைய தினம் பிற்பகல் வேளைகள்ல இலங்கையில கனமழை பதிவாகும் நண்பர்களே. இது மிகவும் முக்கியமான ஒரு தகவல். ஸோ தேசம் முழுவதற்கும் வட மாகாணத்தின் ஒரு சில பகுதிகள் தவிர்த்து தேசம் முழுவதற்கும் மழை கொட்டி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மிகப்பெரிய அளவுல மழையை கொட்டி தீர்க்கக்கூடிய அளவுல நாளை பிற்பகல் முதல் இலங்கையில மழை தீவிரம் இருக்கும். ஸோ இது மிகவும் முக்கியமான ஒரு தகவல் நண்பர்களே. ஸோ நாளை இரவு நள்ளிரவு வரைக்கும் லேசான மழை தொடரும். பிறகு 19ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 1 மணியிலிருந்து மீண்டும் இலங்கையில வடமாகாணம் தொடங்கி வடமத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம், மேற்கு கடற்கரை பகுதிகள், மத்திய மாகாணம் என தெற்கு மாகாணம் வரைக்கும் அநேக இடங்கள்ல மழைப்பதிவு எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில 17, 18 தேதிகள் வரைக்கும் மழைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. 19ம் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படவில்லை. 19 வியாழக்கிழமை மாலைக்கு பிறகு இரவு வேளைகள்ல தமிழகத்தில மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தென் மாவட்டங்கள், ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல இந்த மழையினுடைய வாய்ப்பு இருக்கும். ஸோ 19ஆம் தேதி வாக்குல வங்கக்கடல்ல ஒரு நிகழ்வானது அது உருவாகி தமிழகம், இலங்கையை நோக்கி நகர்ந்து வரக்கூடும். இதன் காரணமாக தமிழகம், இலங்கைக்கு 19 முதல் மழை வாய்ப்பு இன்னும் தீவிரமடையலாம். ஸோ தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம்.
ஸோ நிறைய நண்பர்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து நமது சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகின்றீங்க. தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்னும் நமது சேனலை உங்க நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திடுங்க. பாருங்க, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை முதலே இலங்கையில கிழக்கு மாகாணத்தின் பகுதிகள், வட மத்திய மாகாணம், வடமாகாணம் வரைக்கும் மழை இருக்கும். 20ஆம் தேதி காலை 8 மணி அளவுல தமிழகத்தின் டெல்டாவில தொடங்கக்கூடிய ஒரு மழையை பார்க்கலாம். ஸோ இது நண்பகல் வரையிலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய மழை வாய்ப்புகள். பிற்பகல் வேளைகள்ல இலங்கை முழுவதற்கும் கனமழை பதிவாகும். அதே போல தமிழகத்தில வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா, வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். ஸோ இலங்கையில தான் மிக தீவிரமாக மழை கொட்டி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்க போகின்றது. 20ஆம் தேதி இரவு வேளைகள்ல தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்கள், அதே போல திருப்பூர், கோவை, தேனி மாவட்டங்கள் அநேக இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். இலங்கையிலுமே மழையானது தொடர்ந்து பதிவாக போகின்றது. ஸோ தமிழகத்தில தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழை பொழிவு இருக்க போகின்றதா தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஸோ வங்கக்கடல் நிகழ்வானது வலுவடையும் அளவை பொறுத்து அது எப்படி இருக்க போகின்றது என்பதை நாம் கண்காணித்து தொடர்ந்து உங்களோடு தகவல்களை வழங்க போகின்றேன். ஸோ தினமுமே காலையில 6 மணிக்கு சரியான நேரத்தில் தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. நீங்கள் விடாமல் தினமும் நம்முடைய சேனல் நீங்கள் பாருங்க. 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை முதலே தமிழகத்தின் வடகடலோரம், குறிப்பாக டெல்டா, தென் மாவட்டங்கள்ல மழை பதிவாகும். தீவிரமாக மழை பதிவு மதியம் 2 மணி அளவுல பிற்பகல் வேளைகள்ல இலங்கை மற்றும் தமிழகம் முழுவதற்கும் மழை இருக்கின்றது. இது ஒரு மிகவும் தீவிரமான மழை சுற்று. ஸோ நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் இந்த மழையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பகுதியின் மழை வாய்ப்புகளை கேட்கலாம், அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுமே உங்கள் பகுதியின் பெயரை குறிப்பிட்டு நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே. உங்களுக்காகவே தகவல்களை தர நான் காத்து கொண்டிருக்கின்றேன். பார்த்து பயன்பெறுங்க. நிச்சயம் இந்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். இனிமேல் தினமும் ஒரு சில நாட்களுக்கு நமக்கு மழை திருவிழா காத்து கொண்டிருக்கின்றது. ஸோ இது உங்களுக்கான வானிலை தகவல். உங்களோடு இணைந்து உங்களுக்காக தொடர்ந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். இது போன்ற அடுத்த நாள் தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களே. விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.